தலைவர் அவர்களுக்கு இங்க சீட்டு ஒதுக்குறாங்கன்ற அறிவிப்புக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க இந்த களத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. உங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நம்ம இதுல போட்டியிட்டு வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கும். மாற்று தொகுதி கேட்டாங்க, எனக்கு அது விருப்பம் கிடையாதுன்ட்டேன். ஏன்னா இது பெரம்பூர் தொகுதியாக நாங்கள் பார்க்கல, சிஎம் தொகுதியாக நாங்கள் பார்க்குறோம். இதை மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக நான் போட்டிட்டு இருந்தா கூட தலைவர் என்ன வேட்பாளராக அறிவிச்சிருப்பாரு. இப்போ 234 தொகுதி பார்வையும் பெரம்பூர் பக்கம் இருக்குது அப்படின்னா அது பெரம்பூர் கிடைச்ச வெற்றி கிடையாது, தமிழ் மக்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்ச வெற்றியாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்ட வடக்கு செயலாளர் திரு சிவா அவர்களுக்கு எத்தனை கோடி பேரம் பேசப்பட்டது? ஏன்னா மற்ற கட்சிகள்ல இருந்து புதிதாக ஒரு கட்சி உதயமாகுது, அது ஜெயிக்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா மாவட்ட செயலாளர்களை இல்லை முக்கிய நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்குவது பெரிய கட்சிகளோட வழக்கமா இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு பேசப்பட்டது? எனக்கு இந்த தற்குறித்தனமாக இருக்கிறார்கள், ரசிக குஞ்சுகளாக இருக்கிறார்கள் அப்படின்ற விமர்சனத்துக்கு உங்களுடைய பதில்? வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளராக உங்களுக்கு பொறுப்பு வழங்கிய பிறகு உங்களுடைய செயல்பாடுகள்லாம் மெச்சத்தகுந்ததாக இருந்தது அப்படின்னு உங்களுடைய தலைவர் விஜய் அவர்களே உங்களை பாராட்டியதாக கூட நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். ஒரு மேடையில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் 2000 உறுப்பினர்களை கொண்டு இருந்த இந்த தொகுதியை 44,000 அளவுக்கு நான் உயர்த்திட்டேன் அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. மேபி இப்போ ஏறி இருக்கலாம். இப்படி ஒரு அசாத்தியமான ஒரு உழைப்பை செலுத்திய சிவா அவர்களுக்கு இந்த பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இல்லாமல் தலைவர் அவர்களே இங்கே போட்டியிடுறாருன்னா அது என்ன காரணமாக இருக்கும்? காரணம் அவருடைய கட்சி, இது அவர் தேர்ந்தெடுத்த ஒரு தொகுதியாக நான் பெருமையாக நினச்சிக்கிறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் போட்டிட்டு இருந்தால் கூட தலைவர் என்ன வேட்பாளராக அறிவிச்சிருப்பார். இப்போ 234 தொகுதி பார்வையும் பெரம்பூர் பக்கம் இருக்குது அப்படின்னா அது பெரம்பூர் கிடைச்ச வெற்றி கிடையாது, தமிழ் மக்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்ச வெற்றியாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா நார்த் சென்னைனா ஒரு கேட்டகரியாக மாற்றி வச்சுருக்குறாங்க. அந்த கேட்டகரியை இன்றைக்கி பெரிய ஒரு பிரம்மாண்டமாக மாற்றிட்டார் அப்படின்னா அது தலைவர் மட்டும்தான்றதை நான் இந்த இடத்துல பெருமையாக என்னால் சொல்ல முடியும். தலைவர் அவர்களுக்கு இங்கே சீட்டு ஒதுக்குறாங்கன்ற அறிவிப்புக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் இந்த களத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. உங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நம்ம இதில் போட்டியிட்டு வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கும். இல்லை, எனக்கு அதை நான் பெருமையாக தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் போட்டிட்டு, அதான் நான் சொன்னல, நான் போட்டிட்டு இருந்தால் கூட என்னுடைய ஒரு போட்டியாளராக தான் தெரிஞ்சிருக்கும், ஒரு அசம்பிளியோட வேட்பாளராக தான் தெரிஞ்சிருக்கும். பெரம்பூர்ல சிவா போட்டிடுறார் அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாதுல்ல. 234 தொகுதி பார்வையும் என் பெரம்பூரில் இருக்குது அப்படின்னா நான் அதை ஒரு அடையாளமாக மாற்றிருக்கேன். எனக்கு கொடுத்த வாய்ப்பை அதை நான் பிரம்மாண்டமாக மாற்றிருக்கிறேன். நான் டே 1 பொறுப்பு வாங்கும் போதே நான் சொன்னதான் அந்த விஷயமே. என் தொகுதியில் என் தலைவரை நிற்க வைக்கிறதுக்காக நான் போராடணும், அதுக்கான வேலையை செய்யணும்னு சொல்லி தான் நாங்கள் என் கூட இருந்த நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வேலை செஞ்சது. இப்போ வேட்பாளர்களை அறிவித்த போது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் ஒரு நிர்வாகி தன்னை வேட்பாளராக அறிவிப்பார்னு நினச்சி எதிர்பார்த்தேன், பண்ணலை அப்படின்னு கொடியெல்லாம் கட்டி போட்டுட்டு போனது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் இந்த இடத்துல போட்டியிடலான்ற ஒரு ஆர்வம் விருப்பம் இருந்தபோது உங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட போது உங்களுக்கு அந்த எந்த ஆதங்கமும் இல்லாமல் அல்லது வேற மாற்று தொகுதியாவது எனக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சா? இல்லை, மாற்று தொகுதி கேட்டாங்க, எனக்கு அது விருப்பம் கிடையாதுன்ட்டேன். ஏன்னா நான் எல்லாருடைய கனவு என்னன்னா தலைவருக்கு வேலை செய்யணும், அப்படி ஒரு கனவு எல்லாருக்குமே இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஒரு உள்ளன்னா நான் என் தலைவருக்காக வேலை செய்கிறேன், ஒரு தொண்டனாவே கடைசி வரைக்கும் மூவ் பண்ணலாமே அப்படின்றதுனால நான் நல்ல விதமாக தான் எடுத்துக்கிட்டேன். அதனால எனக்கு ஒரு நெகட்டிவும் நான் எடுத்துக்கல. பட் உங்களுக்கு அந்த சான்சஸ் இருந்துச்சு? கேட்டாங்க இது வேற தொகுதி போகிறதா இருந்தாலும் கேட்டாங்க, நான் வேணான்ட்டேன். நான் ஒரே தலைவரே இங்கே போட்டியிடும் போது அவருக்காக வேலை பார்க்குறது, அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். இதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடைக்காது. இப்போ பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரையில் கள நிலவரம் எப்படி இருக்கிறது? நல்ல சூப்பராக இருக்குங்க. தலைவருக்கான ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கிறதுனால டே 1 நாமினேஷன் பண்ணுற அன்னைக்கு வந்தார். அதுக்கப்புறம் திருப்பி வரத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சென்னை முடிக்கும் போது இங்கே பெரம்பூரில் முடிப்பார். இந்த தொகுதி மக்கள் எல்லாருமே அவர் வரணுன்றது அவங்க விருப்பமாகவே ஒரு வீட்டுக்குமே சொல்கிற ஒரு விசில் சத்தமாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் களம் சூப்பராக இருக்குது. அதனால் எந்த பயமும் கிடையாது. எங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குறாங்க மக்கள். சரி, இப்போ உங்கள்
தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியை எடுத்ததற்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. நீங்கள் முன்னெடுத்த அந்த 44,000த்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டதுனாலையும் அதிக உறுப்பினர்களை கொண்ட ஒரு தொகுதியாக பெரம்பூர் இருக்கு. அதனால இதை சூஸ் பண்ணா ஒரு சாலிடான வெற்றி கிடைக்கும் அல்லது நல்ல வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இங்க வந்திருக்காங்கன்னு சொல்றாங்களே. இல்லை, அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த தொகுதியை சூஸ் பண்ணாலும் அதிகமான வாக்கு வித்தியாசம் தான் ஜெயிப்பார். ஏன்னா இந்த 44,000 உறுப்பினர்ன்றது கட்சியோட அடிப்படை உறுப்பினர்கள், அவங்களா சேர்ந்தது எல்லாருமே. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்க விருப்பப்பட்டு சேர்ந்தது தான் இந்த உறுப்பினர்கள் எல்லாருமே. அதனால தலைவர் தேர்ந்தெடுத்தது அதனால வின் பண்ணிடுவாரு அப்படின்னா, தலைவர் எந்த தொகுதியில 234 தொகுதியில எதுல நின்று இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி தான் அந்த தொகுதி. பெரம்பூர் தொகுதியில ஒரு வெற்றி உறுதியாக நாங்க நம்புறோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரி, அந்த நம்பிக்கை தலைவருக்கு இல்லாம போயிருச்சா? ஏன்னா திருச்சி கிழக்குல அங்கேயும் வேட்புமனு தாக்கல் செய்யல. இல்ல, அது ஒரு தலைவர் 2 தொகுதியில நிக்கலாங்க. அது இருக்கிற புரோட்டோகாலாவே இருந்துச்சுங்க. ஒரு தலைவர் 2 தொகுதியில நிக்கிறதுக்கான எல்லா சாத்தியம், ஜெயலலிதா அம்மா நின்று இருக்காங்க, எல்லாருமே நின்று இருக்காங்க. அதனால அது ஒரு பெரிய விஷயமா நாங்களாம் நினைக்கல. இப்ப நேற்று நீங்க தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா எவ்வளவோ நாங்க யாருமே காசு கொடுத்து கூப்பிடல, எல்லாருமே விருப்பப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்பிக்கை நாங்க என்னைக்கோ, அதாவது தலைவர் நேற்று சொன்ன மாதிரி தான், நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். 16 வருஷமா நான் அந்த இதில் இருக்கிறேன். எல்லார் வீட்டுக்கு நான் போய் வேலை செஞ்சு அவங்களுக்கு நலத்திட்டங்கள் செஞ்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியாக மாறி இருக்கோம். அப்படின்னா அது தலைவர் தான் முதல் காரணம். முழுமையாக தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக தொடர்ந்த ரசிகர்கள் எல்லாருமே தொண்டர்களாக அரசியல்வாதிகளாக அரசியல் மயப்படுத்தி விட்டார்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கூட்டத்தையும் பார்க்கும்போது ஒரு அன்ஆர்கனைஸ்டு குரூப்பாக அது செய்திகளில் பார்க்கும்போது தெரிகிறது. அதில் எவ்வளவு நாள் ஆகும் சேஞ்ச் ஆகிறது? இல்லை, அது நீங்கள் ஒரு தலைவர், அதான் நாங்கள் சொல்கிறோம்ல, ஒருத்தர் வராரு அப்படின்னா எங்களுக்கே டெய்லியும் எங்களுக்கே அவரை டெய்லியும் பார்க்கும்போது ஒரு புதுசாக மாதிரி மாதிரி தான் இருக்குது. அப்போது எத்தனையோ பேர் பசங்க வராங்க, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க, நடுவில் மிடில் ஏஜ் இருக்கிறாங்க, ஏஜ்டு பர்சன் இருக்காங்க. நாங்கள் பெரம்பூரில் கூப்பிட்டு வரும்போது கூட எங்களை முன்கூட்டியே கேட்குறாங்க, அப்பா எங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் ஒதுக்கி கொடு, 60+ நான் சொல்கிறேன், எங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் ஒதுக்கி கொடு, நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் நின்று பார்க்குறோம், நாங்கள் தலைவருக்கு வேலை செய்கிறோம். உண்மையாலே சொல்கிறேன், நாங்கள் டோர் டு டோர் போகும்போது கூட ஒவ்வொரு தாய்மார்களும் சொல்கிறது, நீ வரவே வராத, நாங்கள் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அந்த நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, புதுசாக டெய்லியும் வர புதுசாக பார்க்கும்போது அதோட உணர்ச்சியாக மாறிட்டு இருக்கு. இப்போ நாளடைவில் இப்போ நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது அரசியல் பயமாக்கப்பட்டதுனால தான் நேற்று எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு தலைவர் எப்படி வர முடியுமோ, எம்ஜிஆருக்கு பிறகு இவரை நேசிக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இதுதான் பெரிய ஒரு வரலாறு திரும்புறதுன்றது தலைவர் சும்மா சொல்ல, இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நேற்று நம்ம சொல்லியிருக்கிறாரு. சரி, இப்போ பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரையில தொடர்ச்சியாக திமுகவுடைய கோட்டையாகவே தான் சொல்லப்படுது. கம்யூனிஸ்ட் ஒரு சில ஆண்டுகளில் பதவியில் இருந்திருக்கிறாங்க, எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. இப்போ அவர்களெல்லாம் கூட்டணியாக இருக்கும்பொழுது வெற்றி வாய்ப்பில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? கடுமையான போட்டி இருக்கு இல்லையா? அப்படிலாம் எனக்கு தெரிலங்க. இங்கே இருக்கிற எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பி அவராக இருக்கட்டும், யாருமே இந்த தொகுதி பக்கம் வர்றது கிடையாது. ஏன்னா நானும் இதே இடத்துல தான் பிறந்து வளர்ந்துருக்கேன். எனக்கும் அரசியல்னா என்னன்னு தெரியும். இந்த இடத்துல எத்தனை வாட்டி அவங்க வந்திருக்காங்கன்னு தெரியும். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்துருக்கு. இன்னைக்கு டோர் டோரா போறாங்க, ரோட் ஷோ பண்றாங்க அப்படின்னா தலைவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு மக்கள் யாருன்னு தெரியுது. இந்த இடத்துல மக்களை போய் நேரடியா பாக்குறாங்க அப்படின்னா தலைவர் வந்த பிறகுதான் நான் எம்எல்ஏன்ற ஒரு அதிகாரமே அவருக்கு தெரியுது. அவர் போய் பார்க்குறாரு எல்லாருமே. திமுகவின் கோட்டையாக தான் சென்னை மொத்தமே 16 தொகுதியுமே அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அது அப்படி கிடையாதுங்க. நான் களத்தில் வேலை செஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், எஸ்ஏஆருக்கு முன் வேற, எஸ்ஏஆருக்கு பின் வேற. ஏன்னா இந்த இடத்துல ஓட்டு பார்த்தீங்கன்னா 3,15,000 ஓட்டு இருக்கு. நான் ஸ்ட்ராட்டஜிக்காக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா போன எலெக்ஷனில் ஒரு 55% ஓட்டு வாங்கணும்னு சொல்றாங்க. பட் 1 லட்சம் ஓட்டு ஃபில்லே ஆகல. மொத்தமே 1,95,000 ஓட்டு தான். மீதி 1 லட்சம் ஓட்டு உழவே இல்லை எங்களுக்கு. ஓகேங்களா, பொதுவாகவே விழல. ஆனா இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா 2,22,000 ஓட்டு தான் இருக்கு. 1 லட்சம் ஓட்டு காணாம போச்சு, புரியுதுங்களா? ஆனா இந்த வருஷம் ஓட்டு உழுறது முழுமையான ஓட்டு. இது திமுக கோட்டையெல்லாம் இனிமே எந்த ஒரு தொகுதியுமே கணக்கிட முடியாது. தமிழ்நாடு முழுக்க சொல்றேன். ஏன்னா இது புது தேர்தல். எல்லாருமே 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்திருப்பாங்க, ஓட்டு இங்க இருந்திருக்கும். ஆனா இன்னையோட அவங்களோட ஓட்டு வேற ஊர்ல இருக்கும்.
ஆமா. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல புது ஓட்டர்ஸ் இருக்காங்க, பழைய ஓட்டர்ஸ் இருக்காங்க. பட் இப்போ போடுற ஓட்டு தான் எவ்வளவு பர்சன்டேஜ் வரும்ன்றது இது புது தேர்தலா தான் நாங்க பாக்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி தான் நான் பாக்குறேன். அவ்வளவுதான். ஓகே. உங்களுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் உங்களை சந்திக்கும் பொழுது அல்லது நீங்கள் அவரை சந்தித்து பேசும்பொழுது என்னென்ன வார்த்தைகள்லாம் உங்களை சொல்லியிருக்கிறாரு? நிறைய பேசியிருக்காருங்க. தொகுதி பேப்பாரு, மக்களை பேப்பாரு, டோர் டு டோர் போ. நாங்க இன்னைய வரைக்கும் இந்த ரோட் ஷோ பண்ணல, வண்டி பிரச்சாரம்லாம் நாங்க பண்ணல. ஒவ்வொரு வீடும் இப்ப இந்த எலெக்ஷன் வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட 2400 தெருவை நாங்க முடிச்சிருக்கோம். டோர் டு டோர் போய் அந்த தேர்தல் கமிஷன் அலுவலகத்துல பர்மிஷனோட 2400 தெருவை நாங்கள் டெய்லியும் எங்களுடைய நிர்வாகிகள், கழக தோழர்கள், பூத்து நிர்வாகிகள் எல்லாரும் டெய்லியும் வீடு வீடாக போய் பேம்ப்ளெட் கொடுக்கறது எல்லா வேலையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது தொடரும். இன்னும் 10 நாட்களுக்கு இன்னும் முழுமையாக முடிக்கணும்னு தான் எங்களுடைய ஆசை. தலைவருடைய வார்த்தையை எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்குறோம். அதே போல் இது பெரம்பூர் தொகுதியா நாங்க பார்க்கல, சிஎம் தொகுதியா நாங்க பார்க்குறோம். இது ஸ்டார் கேண்டிடேட், கட்சியோட தலைவர், முதலமைச்சர் வேட்பாளர் நிக்கிற தொகுதி. ஆமா, வேட்பாளரே இல்லாமலும் நல்ல வரவேற்பு கிடைக்குது 100% கிடைக்குது. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளரா ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் போயிட்டு இருக்காரு. ஒவ்வொரு வீடா போகும்பொழுது மக்கள் உங்களிடம் நீங்க வர வேண்டாம், நாங்க ஓட்டு போட்டுறோம் சொல்றதை தாண்டி எதிர்த்து பேசக்கூடியவர்களும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. இல்ல, அப்படி யாரும் இல்லை. இது வரைக்கும் நான் பார்க்கலங்க. இது வரைக்கும் நான் பார்க்கல. அவங்க திமுக காரங்க இருந்தா கூட அந்த பேம்ப்ளெட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களும் ஒரு கட்சிக்காரங்க தான். அவங்க வீட்லயும் சில விஷயங்கள் நடக்காம இருக்கும்போது அவங்களும் அதை எதிர்க்கிறாங்க. ஏன்னா நல்லது செய்ய மாட்டாங்களேன்றது அவங்களுடைய ஒவ்வொருத்தர் மனசுலயும் அது ஆழமா பதிஞ்சிருக்கு. முதல் முறை வேட்பாளர்கள், முதல் முறை வாக்காளர்கள், இளைஞர்கள், இவர்கள் எல்லாமே ஒரு ரசிக மனப்பான்மையோட தான் திரு விஜய் அவர்கள் அணுகிறாங்க. அவர்களுக்கு வாக்கு செலுத்த போறாங்களே தவிர அரசியல் மயப்படுத்தப்படலை. அவர்களுக்கு அரசியல் தெரியாம ஓட்டு போட போறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் பொதுப்படையாவே வைக்கப்படுது. அப்படிதான் இன்னமும் தமிழக வெற்றி கழகமோ அல்லது அதுக்கு ஓட்டு போட தயாராக இருக்கக்கூடிய இளைஞர்களும் இருக்காங்களா? அப்படி எனக்கு தெரியல. ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா, எல்லாருமே அரசியல் பக்குவம் ஆகிட்டாங்க. இன்னைக்கு இந்த எம்எல்ஏ இங்க நிக்கிறாருன்றது யாருக்குமே தெரியாது. ஒரு சில தலைவர் வர்றதுக்கு முன்னாடி சொல்றேன், சின்னம் தான் பேசும், இந்த பேரு தான் தெரியும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. தலைவர் வந்ததுக்கு அப்புறம் அரசியல் பேச இந்த இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல நம்ம மூத்த பத்திரிகையாளர் பேசுறத நிறைய பேர் பாக்குறாங்க. அதை கட் பண்ணி அதை ப்ரோமோவா போடுறாங்க. இந்த கட்சி தலைவர் இங்க நிக்கிறாரு, இந்த கட்சி தலைவர் என்ன செஞ்சாருன்ற விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு அது தெரியுது. இது அவங்க விளையாட்டா நினைக்கலாம். ஆனா எப்போ 23ஆம் தேதி வரும்ன்ற ஒவ்வொரு இளைஞருமே காத்துட்டு இருக்கிறாங்க. நான் முதல் தலைமைக்கு ஓட்டு போடல, அடுத்த தலைமுறைக்கான ஓட்டை நான் இந்த வருஷம் பதிவு பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நிக்கிறேன். எனக்கே நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க, நான் என் ஓட்டு பெரம்பூர்ல இருந்தது, நான் மாறி இங்க வந்துட்டேன், தெரியாம மாறி எஸ்ஏஆர்ல நான் பதிவு பண்ணிட்டேன் அப்படின்றது சொல்லும் போது நான் ஒரே ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட சொல்றேன், நீ யாருக்கு ஓட்டு போட்டாலுமே தலைவருக்கு தான் ஓட்டு போடுறீங்க. அவருடைய முகம்தான் இந்த இடத்துல எல்லாருடைய இதுலயுமே பரிசீலிக்கப்படுது. அதனால அந்த மாரி எனக்கு தெரியல. நீங்க சொல்ற மாரி அவங்க பக்குவப்படுத்துறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல. அவங்க பக்குவம் ஆகிட்டாங்க. இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கிறத விட ஒரு அடுத்த தலைமுறை தலைவரை உருவாக்கணும் அப்படின்னா படிச்ச இளைஞர்கள் நிறைய பேர் அடுத்தடுத்த நேரத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பெரம்பூர் தொகுதியில பொறுத்தவரையில தொழிலாளர்கள், அதுவும் குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் எல்லாமே நடந்தது. அதிகபட்சமான தொழிலாளர்கள் இங்கிருந்து தான் போனாங்க. அந்த போராட்டத்தின் போது கூட தலைவர் விஜய் அவர்கள் போய் சந்திச்சு, அதாவது வீட்டுக்கு வர வச்சு சந்திச்சு எல்லாம் பேசியிருந்தார். அவர்களுடைய ஆதரவு இந்த தேர்தலில், அதுவும் குறிப்பாக அந்த தொகுதியில எப்படி இருக்கு, என்ன சொல்றாங்க? நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கான அங்கீகாரம் இப்போ வரைக்கும் கொடுக்கல. கடைசி அவங்க அவ்வளோ நாள் 1000 சில்லற நாள் போராடுறதுக்கு அப்புறம் தான் அந்த அமௌண்ட் வரல, எங்களுக்கு தரல அப்படின்னு போராடுறதுக்கு அப்புறம் தான் அதை கூப்பிட்டு பேசி பரிசீலனை பண்ணியிருக்காங்க. அது இந்த மறுபடியும் இதே ஆட்சி வந்தது அப்படின்னா அதை எல்லாத்தையும் முடக்கப்படும். ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ வரைக்கும். அவங்களுடைய வேலையை வாங்கிட்டு அவங்களுடைய மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சிக்கிட்டு வெறும் சக்கையை மட்டும் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் நம்ம கொரோனா டைம்லலாம் அவங்க எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. அதே மாதிரி டெய்லியும் காலையில் வரும்போது 6:30-7 மணிக்கெல்லாம் அவங்க அந்த ரோடை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பியும் சாயங்காலம் வர்றது. ஸோ இதை ப்ரைவேட்டாக போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, வேலை கரெக்டாக யாருமே செய்ய மாட்டாங்க. 1 மணி நேரம் செய்வாங்க, ஏன்னா நான் ப்ரைவேட் ஏஜென்ட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுடைய கஷ்டத்தை தலைவர் ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கான வாக்குறுதியும் தயாராக இருக்குது. அதான விரைவில் தலைவர் அறிவிப்பார் எல்லாருமே.
தேர்தலில், அதுவும் தேர்தல் சமயத்தில் குறிப்பாக செயலாற்றுவது என்பது பூத் ஏஜென்ட் தான். அது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் பூத் ஏஜென்ட்களுடைய எண்ணிக்கை என்பது மிக குறைவாக தான் இருக்குன்றத பார்க்க முடியுது. கட்சி இப்போ தான் தொடங்கியிருக்கீங்க, முதல் தேர்தல் என்பதனாலுமே கூட. அதில் அனுபவம் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் இருக்குது, அதை சாத்தியப்படுத்துவதற்கான வழி இருக்கா? நீங்கள் சொல்ல கம்மியாக இருக்குலாம் கிடையாதுங்க. என்கிட்டயே பூத் ஏஜென்ட் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அவங்களா விருப்பப்பட்டு இவ்வளோ பேர் நான் உறுப்பினராக சேர்த்துருக்கேன் அப்படின்னா என்னுடைய பார்வை பூத் ஏஜென்ட் மேலேயும் பட்டிருக்கோம். நாங்கள் இன்னைக்கு அடிக்கல் நாட்டில் அந்த பூத் ஏஜென்ட்டை டே 1லேருந்து இருக்கிற எல்லா பூத்துக்குமான வேலைகளும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதுக்கான வழிமுறைகளும் எங்களுக்கு தலைமை சொல்லி கொடுத்துருக்கு. அதைப்படி எல்லாருமே நாங்கள் வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சென்னை மாவட்ட வடக்கு செயலாளர் திரு சிவா அவர்களுக்கு எத்தனை கோடி பேரம் பேசப்பட்டது? ஏன்னா மற்ற கட்சிகள்ல இருந்து புதிதாக ஒரு கட்சி உதயமாகுது, அது ஜெயிக்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா மாவட்ட செயலாளர்களை, முக்கிய நிர்வாகிகளை விலை கொடுத்து வாங்குவது பெரிய கட்சிகளோட வழக்கமா இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு பேசப்பட்டது? எனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் வேணாங்க, தலைவர் கூட இருந்தால் போதும்னு நினைக்கிறவன் நான். ஏன்னா அவர் என்னை மேடையில் 234 தொகுதி வேட்பாளரை அறிவிச்சுட்டு நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னது எத்தனையோ பேர் கோடி கணக்கில் போய் அதை போய் பார்த்துட்டாங்க. அந்த இது சம்பாதிச்சா போதும், இவங்க கொடுக்குற காசெல்லாம் ஒரு 10 நாளைக்கு தான் இருக்கும், புரியுதுங்களா? அதை நான் வச்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட நம்ம வாங்கிட்டு அதை பத்திரமா பாதுகாக்கணும், எப்போ யார் எடுத்துகிட்டு போவா, எனக்கு அதை பயமே வேணாம். எனக்கு என் தலைவர் கூட இருக்கிறேன், அவரை தாண்டி எனக்கு எந்த விஷயமும் பணமோ பொருளோ எதுவுமே எங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் சரி, எது பண்ணாலும் சரி, நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். ஏன்னா எனக்கு பின்னாடி அவர் இருக்கிறார். எனக்கு ஒன்றுன்னா மட்டும் இல்லை, தலைவருக்கு இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும் ஏதாவது ஒன்றுன்னா முதல் குரலாக அவர் கொடுப்பாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. அதனால் கோடிகள் வேணாம், தலைவரோட சொந்தம் மட்டும் எங்களுக்கு போதும். சரி, எந்த கட்சியிலையும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பயணித்தது கிடையாது, இதுதான் முதல் முறை அரசியல், அதுவும் முதல் முறை மாவட்ட செயலாளர் அப்படிங்கும்போது உங்கள் மீது அல்லது இந்த தொகுதிக்குள்ளாகவே பல கட்சிகள்ல இருந்து விமர்சனங்கள், மிரட்டல்கள் எவ்வளவோ வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி எப்படி இதில் நிலைத்து நிற்கிறீங்க? அதற்கு என்ன பூஸ்ட் குடிக்கிறீங்க? இல்லை, நிறைய வருங்க. எல்லாருமே இங்கே இருக்கவங்க பார்த்து வளர்ந்தவங்க தான் நாங்கள். அங்கே இருக்கிற அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இப்போ இவங்க எங்கள் மக்கள் இயக்கம் காலத்துலேருந்து அவங்க கூட நாங்கள் பயணிச்சிருக்கோம் எல்லாமே. ஆனால் மக்களுக்கு அவங்க எதுவுமே செய்யாமல் போனனால தான் எங்களுக்கு அது வெறுப்பாக அதிகமாக மாறி இருக்கு. ஏன்னா நாங்கள் போயிட்டு ஒரு மழை காலம் வந்தால் கூட நாங்கள் மழை ஒரு தண்ணி வந்துச்சோம்னா அடுத்த 10வது நிமிஷம் எத்தனை பேருக்கு நம்ம சாப்பாடு போடலான்னு தான் தோணும். பட் அவங்க அவங்க நடந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு வரும்போது எங்களுக்கு அது ஒரு மிரட்டல் வந்தாலுமே சரி, நான் சொல்கிறேன், அதுக்கு எந்த ஒரு பதிலும் நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே முதல் குறிக்கோள் என்னன்னா, இந்த எலெக்ஷன் தலைவருக்கு ஓட்டு போடணும். அவங்க கூட சண்டை போடுறதுனால எங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. அவங்க கூட எந்த ஒரு வாக்குவாதத்துக்கும் நாங்கள் தயாராக கிடையாது. நீங்கள் எது பண்ணாலும் நாங்கள் எதுவும் மாற போகிறதும் கிடையாது. அதனால் அவங்க எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் அதை தாண்டி உடைக்கிற சக்தி எங்ககிட்ட இருக்குது. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததுக்கு பிறகு பல்வேறு பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் நடந்ததுக்கு பிறகாகவும் மற்ற அரசியல் கட்சிகள் இடமிருந்து வந்த ஒரே ஒரு விமர்சனம், தமிழக வெற்றி கழகம் ரசிக குஞ்சுகளாக இருக்காங்க, தற்கொலை கூட்டங்களாக இருக்குது அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாங்க. ஆனால் நீங்கள் இப்போ பேசுறதுலேருந்து பார்க்கும்பொழுது ஒரு அரசியல் மையப்படுத்தப்பட்டு அடிப்படையிலிருந்தே அரசியல்வாதியாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற வெளிப்பாடை நீங்கள் வெளிப்படுத்தினீங்க, சொல்கிறீங்க. இந்த தற்கொலைத்தனமாக இருக்கிறார்கள், ரசிக குஞ்சுகளாக இருக்கிறார்கள் அப்படின்ற விமர்சனத்துக்கு உங்களுடைய பதில் என்ன? இவங்க அதை ஒரு ப்ரொமோஷனாக நினைக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இந்தமாரி இந்த தற்கொலை நீங்கள் சொல்கிற அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஆள் சொல்ல, இவங்களுக்குள்ள ஒரு கூட்டு சேர்த்து வாட்ஸ்அப் குரூப் மாரி சேர்த்து வச்சுட்டு இப்படி நீ பேசு, அப்படி நீ பேசுன்ற அதுமாரி போயிட்டே இருக்குது. ஏன்னா அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல, இது ஒரு 100 பேருக்கு மேலே நான் கேள்விப்பட்டேன். ஒரே மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணால் எப்படி பேசுவாங்க, அதே மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை நாங்கள் கவலையே படல. விமர்சனங்களுக்கு நாங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ணுறது கிடையாது. எங்களுக்கான வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டோம். கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் இருந்தால் கூட சரி, அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோமோ அதே வேலையை தான் இப்போ நாங்கள் பண்ணுறோம். ஒன்று என்ன, தலைவருடைய பேர் மட்டும் தான் மாறி இருக்கு. மக்கள் இயக்கத்துலேருந்து தமிழக வெற்றி கழகமாக மாறி இருக்கு, அவ்வளோதான். வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவங்க என்ன சொன்னாலும், தற்குறிகள்னாலும் எது சொன்னாலும் நாங்கள் காதில் வாங்க போகிறதும் கிடையாது. எங்களுக்கான வேலையை நாங்கள் கரெக்டாக பார்த்துட்ருக்கோம். சின்ன தேர்த்து போய் மக்கள்கிட்ட சேர்த்துருக்கோம். அடுத்த செகண்ட் இன்னைக்கு சின்ன பசங்களை முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் விசில் என்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர இந்தமாரி தற்குறின்ற வார்த்தையை மக்கள் யாருமே பயன்படுத்தலை. நாங்கள் தற்குறிகள் என்றால் அவங்கள்ட்ட நாங்கள் நிறையா விஷயம் கற்றுனா அவங்களும் தற்குறிகள் தான். அப்படி தான் நான் நினச்சிக்கிறேன். இந்த பிஸி ஷெடியூலில்
பெட்டர் டுடேவுக்கு உங்களுடைய நேர்காணலை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி, சந்தோஷம். எல்லாரும் 23ஆம் தேதி காலைல 10 மணிக்கெல்லாம் முன்னாடி போய் ஓட்டு போட்டுருங்க. தலைவரோட தொகுதி, மக்கள் விரும்பும் முதல் வேட்பாளராக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் நல்லபடியாக வெற்றி பெறுவார். அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நன்றி. தேங்க்யூ.